أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்னைக்கு சூரத்துல் முல்க்ல இருக்கக்கூடிய மூன்று அதுக்கு மேல இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது வசனத்திற்கு இன்னும் அதிகமான விளக்கங்கள் இருக்கு ஆக்சுவலா. சோ நம்ம நேரம் கருதி இப்போ நமக்கு தேவையான படிப்பினை அதுல கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னைக்கு மூன்றாம் வசனத்துக்குள்ள நம்ம போக போறோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. சோ நம்ம முதல் 2 வசனங்கள் பார்த்ததுல என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முல்க் என்பது அரசாட்சி, அந்த அரசாட்சி என்பது அவனுடைய கையில் தான் இருக்கிறது, பாக்கியம் பொருந்தே, மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். அதே போல நம்மளுடைய செயல்களை அழகானதாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் என்ன பண்றான், படைச்சு கொடுக்கறான். சோ அவன் அனைவரையும் மிகைத்த அசீஸாக இருக்கிறான், கஃபூராக இருக்கிறான், மன்னிப்பவனாக அவன் இருக்கிறான் பார்த்தோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற மூணாவது வசனம் பாத்தீங்கன்னா, அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. சோ இதுல அர்த்தங்களை எல்லாரும் என்ன பண்ணுங்க, குரான் வச்சுக்கிடுங்க, பென்சில் வச்சுக்கிடுங்க, பக்கத்துல நோட் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சோ இதுல அர்த்தங்கள் நிறைய வரும். இதை தயவு செய்து மனப்பாடம் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. டெஸ்ட்ல கேட்கிறப்போ ரொம்ப உள்ள சொல்லக்கூடிய அர்த்தங்கள்ல இருந்ததான் நான் கேட்பேன். சரிங்களா? 5 வசனங்கள் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பிஸ்மில்லா. சோ இதுக்கு மூணாவது வசனத்திற்கான அர்த்தம், அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீர் காண மாட்டீர். பின்னும் ஒரு முறை பார்வையை மீட்டிப்பார், அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு என்னன்னா ஒரு சேலஞ்சு விடுறான் நம்ம கிட்ட. நீ இதை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு விடுறான். சேலஞ்ச் யாரு பொதுவா விடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட உண்மை இருக்கு, நம்மனால நம்ம கிட்ட கரெக்டான இது நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னாதான் சேலஞ்ச் விடுவோம். நம்ம கிட்ட ஒரு தப்பு இல்ல அதுல ஏதாவது குறைகள் இருக்குன்னா நம்ம சேலஞ்ச் விட மாட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான், அல்லதி خلق 7 سماوات طباقا. முதல்ல இந்த பகுதி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா, காலிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். யாராவது ஒரு சிஸ்டர் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி. படைப்பாளன். குர்ஆன்ல அதிகமான இடங்களில வரும். சரிங்களா? வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவன். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஹாலிக் இது எல்லாமே படைப்பாளன், படைப்பு, படைத்தான் அப்படிங்கிற இந்த விஷயம் குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல வரும். சோ குர்ஆன் நீங்க ஓதுறப்போ இந்த வார்த்தை வர்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ அவன் படைச்சிருக்கான். முதல்ல ஒரு 2வது வசனத்துல படைச்சான். என்ன 2 விஷயங்களை படைச்சிருந்ததா சொல்லியிருந்தான் அல்லாஹ்? மரணத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கான் அப்படிங்கிறது 2வது வசனம். 3வது வசனத்துல அல்லாஹ் எதை படைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரபியில 7. சரிங்களா? நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 2 3க்கு வாஹித், இஸ்னைன், ஸலாஸ, அர்பஅ,
ஹம்ச, சித்த, சப, சப அப்படின்னா 7. சோ இது வந்து அரபிக் படிக்கணும்னு கத்துக்கிடுறவங்க இந்த நம்பர்ல 1 to 10 நீங்க முடிஞ்சா இஃப் பாசிபிள் படிச்சுவீங்க. எப்படி நான் முன்னாடியே உறுப்புகளை வந்து நீங்க வந்து குறிச்சு எழுதி வைங்க. வஜ் அப்படின்னா முகம், ஐன் அப்படின்னா கண்ணு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அத மாதிரி உறுப்புகள் எப்படி நீங்க எழுதுவீங்களோ அதே போல எண்கள், அரபியினுடைய எண்கள் அப்படின்னு சொல்லி போட்டு 1 to 10 வரைக்கும் இஃப் பாசிபிள் முடிஞ்சா அது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க, வீட்டு பாடம் மாதிரி. சரிங்களா? அரபியில் எண்கள் 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல அதுல 7 அப்படிங்கிறதுக்கு வர்றது என்னன்னா அப்படின்னா சப. சரிங்களா? ஹாலிக், ஹலகா அதெல்லாம் வந்து படைப்பான், படைத்தான், படைப்பாளன், அதெல்லாம் மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப குரான்ல வரக்கூடிய ரிப்பீட்டட் வந்து இந்த வேர்டு. சரிங்களா? வார்த்தை. சப அப்படிங்கிறது 7. என்ன 7 படிச்சிருக்கா அப்படின்னா சமாவாத். சமாவாத்துங்கிறது அதிகமா பார்த்திருக்கோம் நம்ம. அருது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமி, சம அப்படின்னா வானம். தெரியுங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களை படைத்திருக்கிறான். திபாகா. சிஸ்டர் நீங்க யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து மியூட் பண்ணிக்கிடுங்க இன்ஷாஅல்லாஹ். அன்மியூட் பண்ணாதீங்க, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அல்லாஹ் படைத்திருக்கிறான் 7 சப 7 சமாவாத். சமாவாத் அப்படின்னா வானங்கள். 7 வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கான்? படைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ யாருடைய கையில் இந்த முல்க் அப்படிங்கிறது அரசாட்சி இருக்கிறதோ அவனால் இவை அனைத்தையும் செய்வதற்கு தகுதி பெற்றவனாக, வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். எவன் ஒருவன் வாழ்வையும் மரணத்தையும் படைப்பதற்கு தகுதியானவனோ அவனே நம்மை சோதிப்பதற்காக இதை படைச்சிருக்கான். அவன் அசீஸாக இருக்கிறான், அவன் கஃபூராக இருக்கிறான். அவன்தான் இந்த 7 வானங்களையும் என்ன பண்ணிருக்கான்? படைத்திருக்கின்றான். சரிங்களா? இப்ப 7 வானத்தை படைக்கிறதுங்கிறது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது மனிதர்களா அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? படைத்திருக்கிறான். படைத்தான். சப 7 சமாவாத் வானங்களை அல்லாஹ் 7 வானங்களை என்ன பண்ணிருக்கான்? படைத்திருக்கிறான். சரிங்களா? So how he has created, அவன் எப்படி படைச்சிருக்கான் அந்த 7 வானங்களை அப்படின்னு கேட்டா திபாகா. திபாகா என்றால் அடுக்குகள். ஆங்கிலத்துல லேயர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுக்குகள். இந்த திபாகாவினுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பா ப காஃப். சரிங்களா? இதுதான் வேர் சொல். பா ப காஃப். இது திபாக். திபாக் அப்படிதான் அதனுடைய வேர் சொல். சரிங்களா? சோ இந்த திபாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பபக். பபக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. சரிங்களா? திபாக் என்பது பபக் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நான் சொன்ன மாதிரி அடுக்குகள். இப்போ தட்டு எடுத்துக்கங்க, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தட்டு, நம்ம வீட்டை சாப்பிடுற தட்டு இருக்கு, ஒரு 5 தட்டு, ஒரு 10 தட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ அதை என்ன பண்ணுவோம்? ஒன்றன் மேல ஒன்னா கழுவி வச்சு அடுக்கிறப்ப எப்படி பண்ணுவோம்? அடுக்குகளாக ஒரு தட்டின் மீது இன்னொரு தட்டு, இன்னொரு தட்டின் மீது இன்னொரு தட்டு, ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கி வைக்கிறது. ஒன்னொன்னு ஒரு இடத்துல வைக்காம ஒரே தட்டு மேல 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 அப்படியே ஒண்ணு மேல ஒன்னா வந்து அடுக்கி வைக்கிறது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அடுக்குகள், லேயர்ஸ். சரிங்களா? அப்போ அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்தான். சப 7 சமாவாத் வானங்களை அடுக்குகளாக படைச்சிருக்கான். புரியுதுங்களா? சும்மா வெறும் 7 அப்படின்னு சொல்லாம அதை அடுக்குகளாக படைச்சிருக்கான். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய வானம் என்பது அதுதான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய வானம். இப்ப நம்ம இங்க இருந்து இப்படி மேல நிமிர்ந்து பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வானம் தெரியுது இல்லைங்களா? அந்த ஒரு வானத்தை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதற்கு மேல் இருக்கக்கூடிய 6 வானங்களை நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா? சோ இங்க இருந்து பூமியில இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியிற வானத்தை நம்ம போய் தொடறதுக்கே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ வருடங்கள் ஆகுது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், கணக்குலயே சொல்ல முடியாத வருடங்கள். அப்ப அதுக்கு மேல மேல என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் போக முடியாது. ஆனா ஒவ்வொரு வானம் மட்டும் அடுத்த வானத்திற்கு இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அது வந்து கணக்கே சொல்ல முடியாத அளவிற்கான வருடங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சோ 7 வானங்கள் போல 7 பூமியும் இருக்குது. நம்ம அதையும் குரானினுடைய அத்தாட்சிகளை கொண்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ இந்த 7 வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். ஃபர்ஸ்ட்
தட்டுக்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்குகளாக நம்ம வைக்கும் பொழுது ஒரு தட்டு அடுத்த தட்டோட என்ன பண்ணும், தொடர்பு இருக்கும், தொட்டு இருக்கும். அப்படிதானே? இல்ல மேல அப்படியே தொடாம பறந்துகிட்டு இருக்குமான்னு கேட்டா கிடையாது இல்லைங்களா? அப்படின்னா அந்த அடுக்குகள் ஒரு தட்டின் மீது ஒண்ணு வந்து தொடர்றதுனாலதான் அது மேல மேல இருக்குது. ஆனா அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சமாவாத், இந்த 7 வானங்கள் என்பது அடுக்குகளாக இருக்கிறது. ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்குது. ஆனா ஒண்ணு இன்னொன்னோட தொடாமல் தொடர்பு இல்லாததாக இருக்கிறது. செப்பரேட்டட். சரிங்களா? செப்பரேட்டட் ரைட் அபவ் ஈச் அதர். அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு வானம் இருக்கு. இந்த ஒரு ஒன்னாவதுல இருந்து 2வது வானத்திற்கு அவ்வளோ பெரிய கால இடைவெளி இருக்குது. அப்போ அது வந்து தொடர்ல ஒன்னோட ஒண்ணு. ஆனாலும் ஒண்ணு அடுக்குக்கு மேல அடுத்து 2வது வானத்திற்கு மேல அதுக்கப்புறம் ஒரு தூரம், அதுக்கப்புறம் 3வது வானத்துக்கு மேல அதுக்கப்புறம் ஒரு தூரம், அதுக்கப்புறம் 4. இதை போன்று 7 அடுக்குகளாக அந்த 7வது வானத்தில் அர்ஷில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா உயர்ந்து இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரே வானத்தை பாக்குறதுக்கே அவ்வளவு பிரமிப்பு. அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6, 7வது வானத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அர்ஷில் அவன் வந்து என்ன பண்றான், உயர்ந்து இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். புகழ் அனைத்திற்கும் உரியவன் அல்லாஹ்வை தவிர என்ன பண்ணல, வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய அத்தாட்சியாக நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அல்லதி خلق سبع سماوات طباقا. சோ இத வசனத்தை படிக்கிறப்பவே நமக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மனசுல ஓடணும். அல்லதி خلق سبع سماوات طباقا. அல்லாஹ் 7 வானங்களை படைச்சிருக்கான், அடுக்குகளாக படைச்சிருக்கான். சோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம். இது எதை காண்பிக்கிறது என்றால் அல்லாஹ்வினுடைய ஒழுங்கமைப்பை காண்பிக்கிறது. ஒழுங்கமைப்பு, ஆர்கனைசேஷன், ஆர்டர், பேலன்ஸ் சிஸ்டம், ஆங்கிலத்துல இதெல்லாம் சொல்ல ஒழுங்கான அமைப்பு. அல்லாஹ் ஒரு விஷயத்த படைக்கிறான் அப்படின்னா சும்மா ஏதோ ஒண்ணு படைக்கிறான், சும்மா என்னத்தையோ ஒண்ணு அப்படி படைச்சு விட்டுருக்கான் போன போக்குல அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கூட என்ன பண்ணுவோம், போன போக்குல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா போதும்பா, டேஸ்டா இருக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்ப வச்சு என்னத்தையோ போட்டு வைப்போம். அதாவது சமையல் தெரியாததுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? ஒரு காட்டத்துல. ஆனா என்னைக்குமே தொடர்ச்சியான இந்த ஒழுங்கமைப்புல நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு உடல் சோர்வு ஏற்படும், டயர்ட் ஆகும். என்னால முடியலப்பா, முதல்ல எல்லாம் வீடு அப்படி தொடச்சு தொடச்சு அவ்வளவு பர்ஃபெக்டா வைப்போம், ஒழுங்கா இருக்கும். ஆனா உடம்பு முடியலன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. சோ மனிதன் வந்து என்னன்னா அத மாதிரியான இயல்புகளை கொண்டவனாக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே ஒழுங்கமைப்போடு சீரமைப்போடு எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல என்ன பண்ணிருக்கான், படைச்சிருக்கான். அதுதான் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலக. அவன் வந்து ஒரு விஷயத்த படைச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டா எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் சீரமைப்புடன் என்ன பண்ணிருக்கானா அவன் எக்ஸலண்டா. அஹ்ஸன குல்ல, அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தோம், நம்மளை எதுக்கு படைச்சிருக்கான், எதுக்கு மரணத்தை கொடுத்திருக்கான், எதுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், அஹ்ஸனுல் அமல், அந்த நல்ல எக்ஸலண்டான அமல்களை செய்வதற்கு. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, அவனுடைய வார்த்தைகள்லயே அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளையுமே எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா எக்ஸலண்டா தான் படைச்சிருக்கான், ரொம்ப அழகா தான் படைச்சிருக்கான் அப்படிங்கறத அவன் சொல்லி காட்டுறான். சரிங்களா? அப்போ அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்துமே எப்படி இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அப்போ அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பாளிகளாகிய நாம எப்படி செய்யணும் நம்மளுடைய அமல்களை, நம்மளும் மிகவும் சிறந்ததாக அழகான முறையில தான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். புரியுதுங்களா? நம்மளை படைச்சிருக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததாகவே படைத்திருக்கிறான். அதிலிருந்து மனிதன் என்ன பண்ணணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஒரு பெனிஃபிட் அவன் அதுல இருந்து எடுத்துக்கிடணுங்கிறத படைச்சிருக்கான். அப்போ அவனுக்கு திருப்பி கொடுக்கிற அந்த அமல்களும் சிறப்பானதாக அழகானதாக இருக்கணுங்கிற அந்த ஒரு இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றான்னா கொடுக்கிறான். சோ அவனுடைய அருள்கள் மிகவும் அழகானதாக இருக்கிறது. அவனுக்கு நாம் திருப்பி செலுத்தக்கூடிய செயல்பாடுகள், அவனை இபாதத் பண்றது எல்லாமே அதுவும் அழகானதாக இருக்கணும். சும்மா சாதாரண கடமைக்கு நான் தொழுதுட்டு போறேன் அப்படின்னு போகாம, என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி படைச்சிருக்கான், அவனுக்கு செய்யறதையும் நான் இதே போன்று அழகானதாக நான் செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ மறக்காதுல, படைத்தான் 7 சமாவாத் வானங்களை
திபாகா அடுக்குகளாக 7 வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அடுத்து பாருங்க, மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். சரிங்களா? திரும்ப இந்த இடத்துல வந்து வருது பாருங்க, மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான். ஹல்க் சரிங்களா, படைச்சிருக்கான். அப்போ ஃபீ அப்படின்னா இல், சரிங்களா, ரஹ்மான் படைச்சிருக்கான். இப்ப என்னன்னு பார்க்கலாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான். இப்ப இந்த இடத்துல இன்னொரு அல்லாஹ்வினுடைய பெயரை எழுதிக்கோங்க, அர் ரஹ்மான் அப்படிங்கிறது. சரிங்களா, ஹாலிக் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இந்த இடத்துல திரும்ப அர் ரஹ்மான் அப்படிங்கிறது வருது. நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தீங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னொரு தடவை எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்ப அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய திருநாமங்கள்ல அர் ரஹ்மான் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வினுடைய படைப்புகள் இது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் வந்து மிகவும் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கான், இதை படைச்சிருக்கான். இந்த படைப்புகளை படைச்சிட்டு என்ன சொல்றான், தஃபாவுத். தஃபாவுத் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்லாம போறது. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும், நமக்கு புரியணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் இல்லப்பா, வைரம்லாம் ரொம்ப அதிகம் விலை அப்படின்னா, ஒரு கல்லு வச்ச ஒரு நெக்லஸ். சரிங்களா, அது நல்ல அழகான ஒரு வெள்ளை கல்லு வச்ச ஒரு அழகான ஃபுல்லா கல்லு வச்ச ஒரு நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ்ல வந்து ஒரே ஒரு கல்லு வந்து விழுந்துருது. அதை கழுத்துல போட்டிருக்கப்ப என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க பார்த்துட்டு, அது வந்து அந்த கல் இல்லாததுக்கு தனியா தெரியுதுப்பா கருப்பு கலர்ல, அந்த கல்லை வச்சிருங்க, அந்த அழகவே அது கெடுக்குது. ஒரு அவ்வளோ நூத்துக்கணக்கான கற்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணத்தில் ஒரே ஒரு கல்லு வந்து என்ன ஆகுது, தஃபாவுத் அப்படின்னா மிஸ்ஸிங், விழுந்துருது கீழே. சரிங்களா, தஃபாவுத் என்பது ஃப, அதனுடைய வேர்ச்சொல் என்பது ஃப வாவ் த. சரிங்களா, ஃபவுத் அதனுடைய வேர்ச்சொல், தஃபாவுத் என்பதனுடைய வேர்ச்சொல் ஃப வாவ் த. ஃபவுத் அப்படிங்கறத அதனுடைய வார்த்தை, அதுல இருந்து வந்ததுதான் அந்த தஃபாவுத். சரிங்களா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்க இல்லாமல் போகிறது. அந்த இடத்துல அது இல்லைன்னா அது குறைபாடு உடையதாக இருக்கிறது, ஏதோ ஒண்ணு அங்க மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா, இப்ப ஃபவுத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்பில் ஏதாவது ஒண்ணு குறைபாடு இருக்கிறதா. சரிங்களா, அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், தஃபாவுத், அதனுடைய வேர்ச்சொல் ஃப வாவ் த. அது எந்த இதுல இருந்து வந்தது, ஃபவுத் அப்படிங்கறதுல இருந்து வந்தது. சரிங்களா, இப்ப இந்த தஃபாவுத் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இஹ்திலாஃப். இஹ்திலாஃப் என்பது என்னன்னா ஆங்கிலத்தில் டிஃபரன்சஸ், தமிழ்ல வேறுபாடு. சரிங்களா, வேறுபாடுகள் இருக்கக்கூடியதாக அது இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக ஒரு நெக்லஸ்ல ஒரு கல்லு விழுந்தது அப்படின்னா அது மற்றதை விட இது வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா கல்லு போல இருக்கிற மாதிரி இல்லாம அந்த ஒண்ணு மாத்திரம் இருக்கிறதுங்கிறது எப்படி, அது இருந்தாதான் அது ஒரு நெக்லஸ் முழுமையான அழகான சிறந்த அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு விழுந்துருச்சு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்னது அப்படின்னா அது வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா. அது பாருங்களேன், எல்லா மாதிரி நெக்லஸ் மாதிரி இல்லாம இந்த ஒண்ணு மாத்திரம் டிஃபரெண்டா வேறுபட்டதாக இருக்கிறது. சரிங்களா, அப்ப தஃபாவுத் என்பது இஹ்திலாஃப், டிஃபரன்சஸ காட்டக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, இப்ப அதுல ஒரு கேப் இருக்கு பாரு. எடுத்துக்காட்டாக இப்ப நம்ம பல்லு இருக்கு பாத்துங்க, பல் வரிசையில சில பேருக்கு வந்து இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, கேப். அப்போ அந்த இடத்துல இடைவெளி இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஐயோ இது என்ன அசிங்கமா இருக்கு. அப்போ ஒரு இடத்துல அந்த இஹ்திலாஃப், அந்த வேறுபாடு, தஃபாவுத், ஒரு குறை இருந்ததென்றால் அது அதனுடைய அழகை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிதானே, அழகா இருக்குதுன்னா அது தொடராக அது இருக்க வேண்டிய அமைப்பில் இருந்தா தான் அது அழகு. புரியுதுங்களா, அப்போ அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அப்படின்னா, தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். தஃபாவுத்ங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ அந்த குறைபாடு என்பது இருக்கிறதா. இந்த இடத்துல வந்து முக்கியமான வார்த்தைகள் திபாகா, திபாக், தபக் அப்படின்னு பார்த்தோம், அது ஒண்ணு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஃபாவுத். தஃபாவுத் அப்படிங்கிறது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து சொல்றான். இப்போ ஒரு இடத்துல குறை இருக்குது, ஒரு கேப் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், அங்க ஷைத்தான் வந்துருவான். எடுத்துக்காட்டாக தொழுகையில வந்து ஆண்கள் பள்ளியில தொழறப்போ ஒருத்தர் நெருக்கின்னு, பெண்கள் தொழறப்பையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நெருங்கி நிக்கணும்னு சொல்லுவாங்க. இடைவெளி விட்டு நிக்காதீங்க, ஒருத்தவங்களுடைய தோல் மற்ற தோளோட நெருங்கி இருக்கக்கூடியதாக இருக்கணும், நெருக்கமா தான் நின்று தொழணும். அந்த இடத்துல நீங்க கேப் விட்டீங்க அப்படின்னா, இடைவெளி விட்டீங்க அப்படின்னா ஷைத்தான் என்ன பண்ணுவான், உள்ள புகுந்துருவான். புரியுதுங்களா, சோ இடைவெளி என்பது அந்த அழகை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தஃபாவுத் அப்படிது என்பது
அந்த இடத்துல ஏதோ ஒரு கேப் இருக்கு. அப்போ அது இருக்கக்கூடாது. சரிங்களா? அதத்தான் இங்க வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு இடைவெளி இருக்கக்கூடிய பற்களையோ அல்லது ஒரு ஆபரணத்தையோ அல்லது நம்ம நிற்கக்கூடிய ஒரு வரிசையையோ அதுல வந்து இடைவெளி இருந்ததென்றால் அது அழகு இல்லாமல் போய்விடும். இப்ப அல்லாஹ் 7 வானங்களை திபாகா அடுக்காக படைத்திருக்கிறான். அதுல ஏதேனும் அந்த அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கிறதா? அப்போ அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அது ஆங்கிலத்தில் தஃபாவுத் நம்ம சொல்லணும்னா இன்கன்சிஸ்டன்சி, இர்ரெகுலாரிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மேட்சாவே ஆகாது. அங்க அந்த ஒண்ணு இல்லாததுனால அங்க வந்து அந்த ஒரு குறை, ஒரு ஓட்டை, ஒரு கல் இல்ல பல்வரிசையில ஒரு இடைவெளி இருக்கிறதுனால அது அழகு இல்ல. அது பார்க்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்களா? ஆனா அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா பனிக்காலம் வருது, வெயில் காலம் வருது, காத்தடிக்கிற காலம் ஒண்ணுன்னு வருது, இலையுதிர் காலம்னு ஒண்ணு வருது. எந்த காலத்திலயும் போனாலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள நீங்க போங்க, ஒரு வானத்தை பாருங்க, ஒரு மரம், இல்ல ஒரு மண் எடுத்துக்கிடுங்க கீழ ஒரு களிமண் மண்ணு மழை பெஞ்சு, இல்ல ஒரு புல் எடுத்துக்கிடுங்க, தண்ணி எடுத்துக்கிடுங்க, பனிக்கட்டி எடுத்துக்கிடுங்க. இவை எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் அதனுடைய அழகு. இன்னைக்கு நீங்க அந்த பனிக்கட்டி ஒரு இதை வந்து நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த நிறைய இதுல வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பனிக்கட்டிகள் வந்து அப்படியே உறைஞ்சு போயிருதுங்களா? அது வந்து அப்படியே ஒருத்தவங்க கையில அப்படி எடுக்கிறாங்க. அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். கிறிஸ்டல்ஸ் மாதிரி அப்படி வைர கற்கள் மாதிரி அது கூட ஒரு அழகில ஒரு அமைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சிருக்கான். பனிக்கட்டி தானே எப்படி விழுந்தா என்ன? ஏதோ மாதிரி சும்மா வந்து அப்படியே அள்ளி போட்ட மாதிரி விழுந்தா கேட்டா கிடையாது. அந்த க்ளோஸ்ல நீ போய் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த படைத்திருக்கக்கூடிய சாதாரண ஒரு பனிக்கட்டியா இருந்தா கூட அதுல ஒரு அழக வச்சிருக்கான். அஹ்சனா படைச்சிருக்கான். பியூட்டிஃபுல்லா இருக்குது இல்லைங்களா? அததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இதன் மூலமாக சொல்லி காட்டுறான். வானத்தை மட்டும் கிடையாது. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் மிகவும் நேர்த்தியானதாகவும், அழகானதாகவும் நமக்கு என்ன பண்ணிருக்கானா படைச்சிருக்கான். சரிங்களா? அப்போ தஃபாவுத் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா ஏதாவது குறைகள், ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா அல்லாஹ்வினுடைய படைப்புலன்னு கேட்டா நோ, இல்லை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவும் அழகானதாக இருக்கிறது. அடுத்து ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். மூன்றாவது வார்த்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் உள்ளது ஃபுதூர். இறுதியாக வந்திருக்கு. அதாவது மூன்றா இந்த இதை நம்ம பிரிக்கிறோம் இந்த வசனத்தை. முதல்ல வந்து திபாகா அடுக்குகள், அடுத்து வந்து தஃபாவுத் அது வந்து குறைகள் இல்ல இடைவெளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுதூர். ஃபுதூர் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறைபாடு. இது வந்து தஃபாவுத்ங்கிறது மிஸ்ஸிங். சரிங்களா? இடைவெளி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஃபுதூர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா குறைபாடு. ஒரு இடத்துல ஒண்ணு மிஸ் ஆச்சு, ஒண்ணு இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு குறையாக கருதப்படுகிறது இல்லைங்களா? அப்போ ஃபுதூர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதில் எந்த ஒரு அல்லாஹ்வினுடைய இந்த 7 அடுக்குகளான இந்த வானத்தில், இந்த படைப்புகளில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. இப்போ நம்ம வானத்தை மேல உயர்ந்து பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள்ல, ஆயத்துக்கள்லயே நம்ம பார்க்கிறப்போ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சிருக்கான். நீங்க போய் பாருங்க அத. அதுல ஏதாவது குறை இருக்குதான்னு கண்டுபிடிங்கன்னு முன்னாடி இருக்கிறதுலயே நம்ம பார்த்திருக்கோம். இங்கவும் திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அததான் சொல்றான். இப்போ நீங்க வானத்தை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு நேர்த்தியானதாக இருக்கு. ஏங்க இப்ப வெயில் அடிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இருக்குது. இதே இது போல இப்ப மழை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள்லாம் அப்படியே கூடி இருளா வரும். இதே இது அந்த சூரியன் வந்து அஸ்தமனமாகும் நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர்ல அப்படியே அலை அலையாக அப்படி பாத்தீங்கன்னா கலர் கலரா ஜெம்ஸ் மாதிரி ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமான ஷேப்ல, வடிவத்துல, அது நிறத்துல, அது அழகுல அப்படியே நீங்க வெளியில ரொம்ப லாங் டிராவல் ஊருக்குள்ள இருக்கிறப்பமே அழகா இருக்கும். இதே நீங்க எங்கேயோ ஊருக்கு போறீங்க, எதுலயோ ஒரு இதுல வந்து பயணம் செய்து போகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அந்த வானத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மழை பெய்யறப்போ அது பாருங்க எவ்வளவு இருட்டிக்கிட்டு வருது. அது நிறத்திலையும், அதனுடைய அழகிலும், அதனுடைய வடிவத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல, அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானத்தை அவ்வளவு அழகானதாக பெர்ஃபெக்ட்டா பியூட்டிஃபுல்லா ஆக்கி வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அழகு என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அவனுடைய படைப்பின் நேர்த்தியை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? புகழனைத்திற்கும் அவனே உரியவனாக இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப ஏதாவது ஒரு குறைகள் இருக்குதா? ஃபுதூர் அது கேட்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபர்ஜிஇல் பஸர பஸர அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம்.
பஸ்வர அப்படிங்கிறது என்ன? யார பசீர் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள்ல பசீர். பசீர் அப்படின்னா என்ன சொல்லுங்க. எஸ் எக்ஸாக்ட். அப்ப பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப பஸ்வர அப்படிங்கிறது பசீர் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வினுடைய இதுல எழுதிக்கோங்க. அதுக்கும் நீங்க அதுக்கான துவாக்களை எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ பஸ்வர அல்லாஹ் சொல்றான், போய் பாரு, உன்னுடைய பார்வையை திருப்பி பாரு. எங்க பாக்குற? ஹல் தர்வா மின் ஃபுதூர். வானத்தை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, உன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி நீ என்ன பண்ணு, திருப்பி போய் பாரு. அதுல ஏதாவது ஃபுதூர் இருக்கா, அதுல ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப ஃபருஜில் பஸர, ஃபருஜில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ருஜு, ஃபருஜி ருஜு அப்படின்னா பார்வை. நம்மளுடைய பார்வை என்ன சொல்றேன்னா, அல்லாஹ் வானத்தை நோக்கி உன்னுடைய பார்வையை நீ செலுத்து. அதுல நீ ஏதாவது ஃபுதூர பாக்குறியா, அதுல ஏதாவது ஃபிளாஸ், அதுல ஏதாவது குறைபாடுகள், அதுல ஏதாவது கீறல்கள், அதுல ஏதாவது ஓட்டை ஏதாவது இருக்குதா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரிங்களா? இப்போ ஃபருஜில் அப்படிங்கிறது என்னன்னா ருஜு, உன்னுடைய பார்வை, கேஸ், காஸ்ட் யுவர் கேஸ், உன்னுடைய பார்வையை செலுத்து, பார்வை. சரிங்களா? பசரா என்பது அப்படின்னா நம்முடைய இது விஷன். இது வந்து என்னன்னா பார்வையை குறிக்கிறது. சரிங்களா? உன்னுடைய பார்வையை கொண்டு, கண்ணை கொண்டு நீ போய் பாரு. ஃபுதூர், குறைகள் ஏதாவது இருக்குதா? ஃபுதூர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபத்ர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. ஃபுதூருங்கிறது வந்து பன்மை, ஒருமை என்ன அப்படின்னா ஃபத்ர். சரிங்களா? அப்போ இந்த ஃபத்ர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இதை வந்து கிழிக்கிறது, இல்ல வந்து ரப்சர் உடையிறது, இல்ல ஓட்டையா இருக்கிறது, இல்ல வந்து ஒரு கீறல் விழுறது அப்படிங்கறது தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்குதான் ஃபத்ர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம கிட்ட சேலஞ்ச் விடுறான். ஃபர்ஸ்ட் வானத்தை போய் நீ பாரு. சரியா? ஃபர்ஜில் பஸ்வர, வானத்தை பாரு, அதுல ஏதாவது ஃபுதூர் இருக்கா, குறைகள் இருக்கான்னு கேக்குறான். அப்போ கேட்டா இல்ல. அப்போ இந்த இடத்துல ஃபுதூர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப ப ரா இந்த வார்த்தையில் வேர்ச்சொல்லில் இருந்து தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இஃப்தார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இஃப்தார்னா என்ன சிஸ்டர்? நோம்பு திறக்கிறது. வெரி குட். என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து ஒண்ணு அந்த ஒரு இதை சாப்பிடாம இருக்கிறத உடைச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு சாப்பிட போறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஃபுதூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த இஃப்தார், ஃபுதூர், ஃபத்ர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உடைப்பது. சரிங்களா? ஒரு இதுல இருந்து உடைச்சு இன்னொருத்துக்கு வர்றோம். அப்போ மறந்துடாதீங்க. இஃப்தாருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம வந்து நோன்பை திறக்கிறதும் என்னன்னா இஃப்தார். அதுலதான் ஃப ஃப ரா அந்த வேர் சொல்லில இருந்தா இந்த ஃபுதூர், ஃபத்ர், இஃப்தார் இதெல்லாமே வந்தது. சரிங்களா? இது வந்து அடிப்படையா இது வந்து பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒட்டகை வந்து ஒரு குட்டி போடுது. அந்த குட்டி வந்து எப்படி ஆகுதுன்னா, அந்த ஒட்டக குட்டி அந்த வயித்துக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, அந்த நீர் குடத்தை வந்து உடைச்சுக்கிட்டு அது அப்படியே அதை வந்து கீறி அந்த குழந்தை, அந்த ஒட்டக குட்டி வந்து பிறக்குது. ஸோ பேசிக்கா அடிப்படையா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபுதூர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணுது, உடைச்சுக்கிட்டு அதை திறந்து அதை கிழிச்சு அதை வெளியில வர்றதுக்கு தான் இந்த ஃபுதூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல உடைக்குது, ஒரு கீறல், ஒரு ஓட்டை அப்படின்னா அது என்ன, ஒரு குறைபாடு. சரிங்களா? ஃபுலாஸ் அப்படிங்கறத சொல்லுது. சோ இது இந்த வார்த்தையில இருந்து வந்தது. அதுக்காக ஒட்டைக்குட்டி பிறக்கிறது குறையா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். சரிங்களா? புரிதலுக்காக இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ ஃபருஜில் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். இந்த வானத்தை போய் பாரு, உன்னோட பார்வையை வச்சு நீ பாரு, அதுல ஏதாவது குறை இருக்குதா, அல்லாஹ் படைச்சிருக்கிறதுல ஏதாவது ஒரு அழகில்லாம, ஒழுங்கமைப்பு இல்லாம இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எவ்வளவு அற்புதமானதுங்க இதெல்லாம். சும்மா நான் எடுக்கிறேன், நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது. அதை ஆத்மார்த்தமாக, உள்ளார்த்தமாக என்ன பண்ணணும், உணரணும். சுப்ஹானல்லாஹ், வானத்தை ஆமா நான் பாக்குறேன், எவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கு, டார்க் ப்ளூ ஒரு தடவை ஆரஞ்சு கலர்ல, சில நேரத்துல பிளாக் கலர்ல, சில நேரத்துல ரெட் கலர்ல, சில நேரத்துல வந்து வானவிலோட சேர்ந்து வருது. எப்படிங்க வண்ணம் தீட்டுவதில் மிக சிறந்தவனாக இருக்கிறான் இல்லைங்களா? நம்ம எல்லாம் என்ன அழகு, மேக்கப் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அவனுடைய அழகிற்கு ஈடானதாக ஏதாவது வருமா? மூக்கு பெருசா இருக்கு, எனக்கு வந்து நான் குட்டையா இருக்கேன், கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்கு, எனக்கு வந்து கண்ணு சரியில்லை, குட்டியா இருக்கு, சில பேர் எனக்கு முட்டை கண்ணா இருக்கு, இவ்வளவு இதை சொல்றான். ஆனா அல்லாஹ் நம்மளை படைத்திருப்பது என்பதை நேர்த்தியானதாக படைச்சிருக்கேங்கிறத சொல்றான். இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்க போனா என்ன பண்றோம், பொண்ணு சரியில்லைங்க, குட்டையா இருக்கு, கட்டையா இருக்கு, கருப்பா இருக்குது, கண்ணு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, வெயிட்டா இருக்கு, பையன் அப்படி இருக்கான், பையன் இப்படி இருக்கான், எவ்வளவு குறைகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம இதுல இருந்து காப்பாற்ற வேண்டும்.
இந்த வார்த்தைகளிலும் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் மிகவும் நேர்த்தியானதாக ஒழுங்கமைப்புடன் சீரா படைச்சிருக்கான் அப்படிங்கிறான். ஆனா அப்படி சொன்ன அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு மாற்றமாக மனிதர்களாகிய நாம எப்படி சொல்றோம்? இது குறை, அது குறை, இது இல்ல, முடி எப்படி, கட்டை, குட்டை, கருப்பு, நட்டை. சுப்ஹானல்லாஹ். சோ இனிமேல் இந்த மாதிரி நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை பத்தி கமெண்ட் கொடுக்கறப்ப, அவங்கள பத்தி இந்த குறைகளை சொல்ல போது இந்த வசனத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். எந்த வசனத்தை? அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகா. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் மிகவும் அவன் அழகானதாக நேர்த்தியானதாக படைச்சிருக்கான். அதுல ஏதாவது குறைகள் சொன்னோம் அப்படின்னா அவனுடைய வார்த்தைக்கு மாறு செய்ததாக நம்ம ஆகிவிடும். சோ அழகு என்பது நான் சொன்ன மாதிரி உருவத்தில் கிடையாது. அழகு என்பது உள்ளத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து அமையக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இத ஒன்ன மாத்திரம் தெளிவா மனசுல நம்ம பதிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அவங்களுடைய வெள்ள வெள்ளேன்னு இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் மதிப்புங்க. தோலுக்கு தான் மதிப்பு, வெளிப்படையான பகட்டுக்கு தான் மதிப்பு. உள்ளத்துல அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு, அமல்களுக்கு, செயல்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனா அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அதைத்தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். டெல் டாடி ஐ மீன் கிளாஸ், ஆஸ்க் ஹிம் டு கால் லேட்டர், யூ ஜஸ்ட் ஸ்பீக். சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நம்மள என்ன பண்ணணும்? மனிதர்களாக பார்க்கணும்னா அவனுடைய உள்ளத்தின் செயல்களை பார்க்கணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் அதை போன்ற எண்ணமுடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி தரட்டும். சரிங்களா? சோ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழகானதையே படைத்திருக்கிறான். அதனால் அவன் அழகையே எதிர்பார்க்கிறான். நீ செய்யக்கூடிய அமல்களையும் அழகானதாகவே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிங்களா? 3 வார்த்தைகள். திபாகா, தஃபாவுத், ஃபுதூர் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதை நீங்க அப்படியே இந்த குர்ஆன் வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுடன் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر ஹல் தரா மின் ஃபுதூர். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீர் காண மாட்டீர். பின்னும் ஒரு முறை பார்வை மீட்டிப்பார். அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை, ஒரு குறையை காண்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான். சரிங்களா? 4வது வசனம். ثم رجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. சரிங்களா? அப்போ பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார். உன் பார்வை களைத்து மழுங்கி சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சும்ம ருஜிஅல் பஸ்வர அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து நம்மளுடைய பார்வை. அப்ப சும்ம ருஜிஅல் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல திருப்பி உன்னோட பார்வையை நீ என்ன பண்ணு? திருப்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். திரும்பவும், சும்ம ருஜிஅல்னா திரும்பவும், பஸ்வர பாரு. எத்தனை முறை அப்படின்னு பார்த்தா கர்ரத்தைனி, திரும்ப திரும்ப. இப்போ திரும்ப அகைன் அண்ட் அகைன் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம மூவித தைன் அப்படின்னாலே 2 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இப்ப இங்க கர்ரத்தைன் அப்படின்னா 2 முறை. 2 முறை என்ன பண்ண? திரும்ப திரும்ப, அகைன் அண்ட் அகைன், ட்வைஸ். என்ன பண்ண? திரும்பி பாரு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு தடவை பாக்குறோம். டக்கு நான் என்னன்னா ஒரு பேப்பரை ரீட் பண்ணிட்டே இருக்கேன். எடுத்துக்காட்டா ரீட் பண்ணிட்டு டக்குன்னு போயிருவேன் வேக வேகமா கடகடன்ட்டு. ஐயோ இல்ல, இன்னொரு தடவை நான் பாத்துக்கிறேன், அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் மேபி அவசரத்துல கூட நான் பாத்திருப்பேன், அதனால இன்னொரு தடவை வாசிச்சாதான் அதுல ஏதாவது குறைகள் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஒரே ஒரு தடவை நம்ம பாக்குறதுனால கூட சில சமயம் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு புத்தகம் படிக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பரீட்சைக்கு படிக்கும் பொழுது கூட தப்பு விட்டுருக்கலாம். ஆனா அது என்ன பண்ண? ஐயோ தெரியல, தடவை பார்த்தனால ஏதோ அவசரத்துல பாத்துட்டேன், நான் திரும்ப இன்னொரு தடவை படிக்கிறப்போ அதுல நான் குறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல நம்மள மனுஷங்களை எவ்வளவு நகைப்போட சொல்றான். நான் உன்னை போய் என்ன பண்ணேன்? வானத்துல போய் ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க சொன்னேன், நீ பார்த்த. சரியா? இப்ப ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட எல்லாரும் பதில் என்ன? இல்ல. ஆனா திரும்பி என்ன சொல்றேன்னா, நீ ஒரு தடவை கூட நீ கடைசியில என்ன சொல்லுவ? நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், இருந்தாலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த இது கூட நீ செஞ்சிடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? கர்ரத்தைனி, திரும்பி என்ன பண்ணு? போய் பாரு, திருப்பி போய் பாரு. அகைன் திரும்ப திரும்ப நீ என்ன பண்ணு? பாரு. கர்ரா அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டர்ன் பேக். திரும்ப என்ன பண்ணு? போ,
போய் நீ என்ன பண்ணு பாரு, திரும்ப திரும்ப பாரு, ரிப்பீட்டடா பாரு. எத்தனை முறை நீ பார்த்தாலும் அவனுடைய அந்த படைப்பில் குறை என்பது இருக்கவே இருக்காது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா? நீ ஃபர்ஸ்ட் போய் பாருன்னு சொல்லாம திருப்பி 2வது வரையும் அடுத்த வசனத்திலே வந்து சொல்றான். போய் பாரு. சும்மர்ஜால் பஸ்வர கர்வத்தைனி. போய் திரும்பியும் பாரு. நம்ம அப்படிதானே சொல்லுவோம். அப்ப திரும்ப லாஸ்ட் நாள்ல போய் நான் அன்னைக்கு பார்த்தும் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கூட அல்லாஹ் வந்து அதை நகைப்போட என்ன சொல்றான் பாரு. திருப்பி போய் பாரு. எத்தனை தடவை நீ பார்த்தாலும் என்னுடைய படைப்பில் நீ குறை என்பதை காணவே முடியாது. சரிங்களா? சும்மருஜல் பஸ்வர. இந்த பஸ்வர அப்படிங்கிற வார்த்தையும் பசீர் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. குரான்ல அதிகமாக வரும். சரிங்களா? அப்போ சமாவாத் அருப் அப்படிங்கறதும் அதிகமா வானம் பூமி அப்படிங்கிறது வரும். ஹலகா அப்படிங்கறதும் அதிகமா படைத்தான், படைப்பாளன், படைப்பு அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. அதே போல பசீர். சரிங்களா? பஸ்வர பார்வை, பார்க்கக்கூடிய அப்படிங்கறதையும் குறிச்சு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இப்ப கர்வத்தைன் அப்படிங்கறதுனா திரும்ப எத்தனை தடவை கர்வ அப்படிங்கிறது திரும்புதல். எத்தனை முறை திரும்ப திரும்ப நீ என்ன பண்ணு போய் பாரு. நீ அப்போ எத்தனை முறை பார்த்தாலும் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, உன்னோட எவ்வளோ எஃபர்ட் நீ போட்டாலும், நீ எவ்வளவு முயற்சி பண்ணி உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் நீ போட்டு அந்த வானத்துல குறைகளை நீ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், என் கலிபு இலைகள் பஸ்வரு, உன்னுடைய பார்வை என்பது எப்படி திரும்பக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா, எப்படி திரும்பக்கூடியதா இருக்கும்? ஹாசியன். ஹாசியன் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஹாசியன் எந்த வேர் சொல்லிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஹா சீன் ஹம்சா, இந்த வேர் சொல்லில இருந்து தான் வந்திருக்கு ஹாசியன். சரிங்களா? இப்போ நீ எத்தனை முறை நீ பார்த்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து ஒண்ணுமே நமக்கு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாசி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயத்துல உறைந்து போயிருக்கிறது, இல்ல தோல்வியில அந்த இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப எடுத்துக்காட்டு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தவங்க வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஓடுறப்ப அவன் ஜெயிக்க போறான் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கண்ணுல எவ்வளவு சந்தோஷம் தெரியும், ஒரு உத்வேகம் தெரியும். இதே இது அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னா அப்படியே கண் எப்படி சொருகி போய் கவலையோட இல்ல தோத்துட்டான் அப்படியே இந்த கண்ணுலயே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ நீ வந்து அதுல குறை இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேற ஆர்வமா போய் திரும்ப திரும்ப பார்த்தாலும் உன் கண்ணு எப்படி திரும்புது திரும்ப அப்படின்னா, ஹாசியன், அது தோல்வியில் வெட்கமுட்டதாக, அது தோல்வி அடைஞ்சு போயிருது. அது அப்படி என்ன அது களைத்து போயிருது. ஏதோ இத்தனை தடவை பார்த்தாலும் டயர்ட் ஆயிருது. எக்ஸார்ஷன் அப்படின்னா அது கண்ணு ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிருது. அப்போ மழுங்கி சிறுமை அடைஞ்சிருச்சு. ஐயோ, வெட்கத்துல நம்மளுடைய கண்ணு பாத்தீங்க அப்படின்னா மாறிடும். ரொம்ப அப்படியே கான்பிடென்ட்டா வந்து பேசுறப்போ வந்து கண்ணு பாத்தீங்கன்னாலே சொல்லுவாங்க, ரொம்ப அவங்க ரொம்ப இதோட பேசுறாங்க, ரொம்ப பலத்தோட பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு இடத்துல தோத்துட்டோம் அப்படின்னா அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சுப்போம். ஐயோ, அவங்களுக்கு பாவமா போச்சு உங்க மூஞ்சியை பார்க்கவே. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் இங்க குறிப்பிட்டு சொல்றான். இங்க அந்த வார்த்தையை குறிச்சுக்கிடுங்க. ஹாசியன். ஹாசியன் என்பது நம்மளுடைய பார்வை இத்தனை முறை பார்த்தாலும் அது எப்படி திரும்பக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல்வியில் வெட்கி அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே ரொம்ப களைத்ததாக, ஐயோ ஒண்ணுமே குறையே கிடைக்கலன்னு அப்படியே ரொம்ப மழுங்கி போனதாக அது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. ஹாசியன் அப்படிங்கிற வார்த்தையும் குறித்து வைத்து அதை அதனுடைய அர்த்தத்தை இது பண்ணுங்க. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாசி, ஒன் ஹூ இஸ் driven away, ஒன் ஹூ இஸ் repelled, the one who is left in confusion. சரிங்களா? அப்படிங்கறத இதனுடைய அர்த்தமா வந்து வருது. சரிங்களா? driven away empty handed, அவன் வந்து அவன் ஒண்ணுமே கிடைக்கல, அவன் தோத்து போயிட்டான். அவன் திரும்பி பாக்குறப்ப வெறும் கண்ணு வந்து தோத்ததுல ரொம்ப மழுங்கி போனதாதான் வந்து வருது. வஹுவ ஹசீர். அப்போ என்னது ஹசீர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹ சீன் வேர் சொல் ஹ, அதுக்கு வந்து ஹாசியனுக்கு வந்து ஹா. சரிங்களா? ஹா மேல புள்ளி வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஹசீர், அதுக்கு வந்து ஹ சீன் ஹம்சா. சரிங்களா? இப்ப இந்த இது என்னன்னா களைப்பான கண்கள், அது எப்படி களைப்போட திரும்பக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? ஹாசியன் வஹுவ ஹசீர். அப்போ அதனுடைய கண்கள் எப்படி ரொம்ப களைப்படைந்ததாக, தோல்வியில் வெட்கமடைந்ததாக அது திரும்புகிறது. அன்சக்சஸ்ஃபுல், அன்அச்சீவ்ட், டிஸ்கிரேஸ்ட், ஹியூமிலியேட்டட், இந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம அதுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதாவது என்ன, தோல்வி அடைஞ்சு வெட்கப்பட்டு இந்த கண்ணு களைப்புல அப்படியே திரும்புது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பார்வை திரும்ப திரும்ப அந்த வானத்தை நோக்கி அல்லாஹ்வினுடைய படைப்பில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பதை பார்க்க முயற்சி அத்தனை முறை செய்தும்
அது களைப்படைந்து, அது மிகவும் சோர்வடைந்து, அது ரொம்ப என்ன பண்ணுது அப்படி வெட்கி, ஐயோ இதுல ஒண்ணுமே கிடைக்கலேங்கிற அப்படிதான் அந்த கண்கள் திரும்பக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ சும்ம ருஜிஇல் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசியவ் வஹுவ ஹசீர். சரிங்களா? இப்போ இந்த நிறைய இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்றோம், அதாவது பயணம் வந்து செய்வோம். இப்ப இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்க அப்படின்னா வஹுவ ஹசீர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஹசீருக்கு இன்னொரு சொல்றாங்க ஹுசூர். ஹுசூர் அப்படிங்கிறது என்னன்னா களைப்படைதல், ஆங்கிலத்துல டயர்டு. சரிங்களா? களைப்படைதல், களைப்பு, சோர்வு. இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரைகளுக்கும் அதே போல ஒட்டகைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல ஒட்டகைகளும் குதிரைகளும் தான் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய தூரத்தை கடப்பதற்கு பயண பிராணிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த குதிரைகளும் ஒட்டகைகளும் அதிகமான பயண களைப்பின் காரணத்தினால களைப்பாக ஆகிவிடுகிறது, டயர்ட். ஏன்னா சோர்வாய் போயிட்டே இருக்கும். மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க, எதுல போறாங்க? ஒட்டகையில போறாங்க, குதிரையில போறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸாஸ்டட். அது வந்து அதிகமான முயற்சி, அதிகமான தன்னுடைய பலத்தை போட்ட காரணத்தினால அது சோர்வடையக்கூடியதாக இருக்குது. ஓடவும் நடக்கவும் இருந்த காரணத்தினால அது சோர்வடைந்து விட்டது. எதனால? அதிகமான பலத்தை. இப்ப நம்ம சும்மா வானத்தை பாக்குறோம்னா சும்மா சாதாரணமாக பார்க்க போறது கிடையாது. என்ன இருக்குது அப்படி கண்ணை குறுக்கிக்கிட்டு அப்படியே இதுல ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு நம்மளுடைய முழு கவனத்தையும் போட்டு அப்படியே கண்ணை சுருக்கி பாக்குறதுல சில பேருக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்கும். இது நம்ம ஆழமா பாக்குறப்போ இதனுடைய அர்த்தம் அவ்வளவு இதா சொல்லுது. அல்லாஹ் அவ்வளவு தூரம் நீ பார்த்து என்ன பண்ணுது, நீ டயர்டா தான் ஆகுற, நீ சோர்வாதான் ஆவியே தவிர ஒரு தடவை பார்த்தா இல்ல, 2 தடவை பார்த்தா இல்ல, எத்தனை முறை திரும்ப திரும்ப பார்த்தாலும் அப்ப என்ன பண்ணல, நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகள் அனைத்தும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் படைக்கப்படவில்லை. எல்லாத்தையும் காரணத்தோட அழகாக சீரமைப்புடன் ஒரு குறிக்கோளோட தான் என்ன பண்ணிருக்கானா படைச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் அழகாக படைத்திருக்கிறான். அதனால் மனிதர்களிடம் இருந்து அழகான அமல்களையே அவன் திரும்ப எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு தாய், ஒரு தந்தை ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, நல்லா படிச்சு டாக்டரா இருக்கிறாங்க. அந்த டாக்டரா இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தன் குழந்தைய என்னவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தனால என் பிள்ளையும் அதே மாதிரி நல்லா படிச்சு டாக்டரா தான் ஆகணும். இதே இன்ஜினியரா இருக்கிறவங்க அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் என்ன விட ரொம்ப சிறப்பா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு மனுஷங்களாவே நம்ம நல்லா படிக்கிறவங்களா இருந்தா நம்மளோட குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதே நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த உலகத்தையே படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கல ஏதாவது இது இருக்கா? கண்டிப்பா அவன் வந்து அதற்கு முழுவதுமாக தகுதி பெற்றவனாக இருக்கிறான். அதை திரும்ப செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய முயற்சிகளை முழுவதுமாக போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் காஃப் 6வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் சொல்றான், நீங்கள் வானத்தை பார்க்கவில்லையா, நான் அதை எவ்வாறு கட்டமைத்திருக்கிறேன், அதை எவ்வாறு அழகாக படைத்திருக்கிறேன், அதை எவ்வாறு பலமானதாக படைத்திருக்கிறேன் என்பது அதில் எந்த ஒரு குறைகளையும் உங்களால் காண முடியாது அப்படிங்கறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஃப்ல 6வது வசனத்துல சொல்றான். அதே போல சூரத்துர் ராத் 2வது வசனம், சூரா அன்பியா 32வது வசனம், இது எல்லாத்துலயுமே எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், இது எல்லாத்தையும் என்ன பண்றான், வீண் விரயத்துக்காக படைச்சிருக்கானா? இல்ல, ஒரு காரணத்தோட படைச்சிருக்கான். ஒரு வானத்தை படைச்சா கூட அதுல குறைகள் இல்லாம இருக்கிறதுனால அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுல குறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாம் நிம்மதியா அப்படி இருக்க முடியுமானா முடியாது. அப்போ அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகள் எல்லாம் ஒரு காரணத்தோடு இருக்கும் பொழுது, படைத்திருக்கக்கூடிய படைப்பு பொருள்களாக இருக்கக்கூடிய மம்லூக்காக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு காரணத்தோட வாழணும். சும்மா நான் வாழ்ந்தேன் வந்தேன், வாழ்க்கை லைஃப் வந்து அனுபவிக்கிறது தான். நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் நல்லா என்ஜாய் பண்ணணும், பணத்தை நல்லா இது பண்ணணும், எந்த ஒரு இது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. லைஃப் வந்து வாழ்றது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை நான் கேட்டிருக்கேன், வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை தாங்க, வாழ்றதுக்கு தாங்க, அதை விட்டுட்டு போட்டு தேவையில்லாம ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் நோக்கம் தெரியாம திசை மாறி போவது காரணத்தினால அவளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உண்மையான சந்தோஷம் என்பது படைத்த படைப்பாளனுக்கு நன்றியுள்ளவர்களாக அவன் படைத்த படைப்பின் அழகை போன்றே நாமும் அழகான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே
நோக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழகானதாக பார்க்கக்கூடியதாக, அது நமக்கு உபயோகம் உள்ளதாக, மறுமைக்கு நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைய வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.